வணக்கம் ஆபிரகாம். சென்னையின் மதுரவாயிலில் இருந்து கோயம்பேடு வரை செல்லக்கூடிய சாலையில் ஆம்னி பேருந்து ஒன்று சிறைபிடிக்கப்பட்டுள்ளதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதுடன் அந்த பகுதியில் பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது. வெளியூரில் இருந்து வந்து கொண்டிருந்த ஆம்னி பேருந்து ஒன்று மதுரவாயிலில் இருந்து பைபாஸ் சாலை வழியாக கோயம்பேடு நோக்கி சென்று கொண்டிருந்தது. அந்த பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் பின்னால் வந்த கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் எதற்கும் வழிவிடாமல் சாலையை மறித்துக் கொண்டு சென்றுள்ளார். அது மட்டுமின்றி சாலையில் ஓரமாக வந்த கார்கள் பலவற்றை அவர் அணைத்தபடி ஓட்டி உயிருக்கு அச்சுறுத்தலான வகையில் அந்த வாகனத்தை இயக்கியதால் வாகன ஓட்டிகள் பெரிதும் அச்சமடைந்தனர். அது மட்டுமின்றி இது தொடர்பாக கேள்வி எழுப்ப முயன்ற வாகன ஓட்டிகளை அவர் தகாத வார்த்தைகளால் பேசியதால் ஆத்திரமடைந்த வாகன ஓட்டிகள் ஆம்னி பேருந்தையும் அதை ஓட்டி வந்த ஓட்டுநரையும் சிறைபிடித்தனர். இதனால் அப்பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போக்குவரத்து போலீசார் ஆம்னி பேருந்து ஓட்டுநர் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தனர். அது மட்டுமின்றி அவர் மது அருந்திருக்கிறாரா என்ற பரிசோதனையை மேற்கொண்டனர். இது தொடர்பாக வாகன ஓட்டிகள் போக்குவரத்து போலீசாரிடம் இவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், இவர் மிகவும் ஆபத்தான வகையில் வாகனத்தை இயக்கினார் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். தற்போது ஆம்னி பேருந்து ஓட்டுநர் மீதான விசாரணையானது சென்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமின்றி இதுபோன்று தொடர்ந்து ஆம்னி பேருந்துகள் வழிவிடாமல் செல்வதாக வாகன ஓட்டிகள் தங்களது குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். தகவலுக்கு நன்றி சக்தி சரவணன்.